ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ரொம்ப நாள் இல்லை, ஆமாம் 3 மாதம் இருக்கும். கம்பேரிட்டிவ்லி லாஸ்ட் மீட்டை விட இது கொஞ்சம் சீக்கிரமாக தான் மீட் பண்ணியிருக்கோம். போன தடவை ரிப்பப்ளிக் டேல மீட் பண்ணோம், இன்னைக்கு வந்து எலெக்ஷன் டே. ஆமாம் கரெக்டு. ஆமாம், போன வாட்டி ரிப்பப்ளிக் டே, இந்த வாட்டி எலெக்ஷன் டே. கரெக்டு. ஆமாம், எல்லாரும் ஓட்டு போட்டிங்க. லைக் இது எலெக்ஷன் டேன்னு மீட் பண்ணுறோம். பட் வீடியோ வரது வந்து மேபி ரிசல்ட் வரும்போது வரும். எலெக்ஷன் அப்போ வந்துடும். இல்லை அவ்வளோ நாள் இல்லை, ரிசல்ட்டுக்கு அப்புறம் வரும்னு நினைக்கிறேன். ரிசல்ட்டுக்கு அப்புறம் சென்னை vlog. ஆமாம், ரிசல்ட்டுக்கு அப்புறம் சென்னையா? சென்னை vlog நீ இல்ல, அடுத்த vlog வந்து சென்னை vlog வந்து எவ்வளோ எடிட் பண்ணாலும் நீ பேசுனது இந்த மைக்கை தாண்டி எங்கேயுமே கேட்கல. அது வந்து ஒரு பாயிண்ட் கூட விழுகலடா வீடியோல. அப்புறம் எப்படி எடிட் பண்றது? அதனால அது ரேண்டம்னு சொல்லி லைட்டா எடிட் பண்ணிட்டு ஆமா அதான் பண்ணோம். இவனை வச்சு டப்பிங் தான் பண்ணணும் இனிமேல். ஸோ இப்போ வந்து நாங்கள் இந்த லீவ் இருந்தனால 3 நாள் லைக் எலெக்ஷன் ஃப்ரைடே காலைல ஓட்டு போட்டு கோயம்புத்தூர் வந்துட்டோம். அப்படியே எல்லாம் கொஞ்சம் நேரம் ரேன் பண்ணிட்டு இப்போ எங்கேயாச்சும் போகலான்னு சொல்லி பிளான் பண்ணோம். சரி, நம்ம கோயம்புத்தூர் தான் கொஞ்சம் பயங்கர இதாகிட்டு இருக்கு, லைக் மாடர்னைஸ்ட் ஆகிட்டு இருக்கு. ஸ்டார்பக்ஸ் வச்சுட்டாங்க, அதனால ஸ்டார்பக்ஸ் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். எனக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம், நான் இன்னும் போனதில்லை. ஏன்னா நான் ஒரு வாட்டி பார்சல் தான் சாப்பிட்டேன்னு நினைக்கிறேன், ஆனால் போனதில்லை ஸ்டார்பக்ஸ் நேரில். எனக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம். வேற யாரும் வாங்கிட்டு வந்து நான் ரூம்ல ட்ரை பண்ணேன் பார்த்தோம். ஓ உனக்குடா? எனக்கு நம்ம vlogல புதுசா ஒருத்தர் வந்திருக்காரு. ஆமா கரெக்ட். ஐயோ நான் வேற ரெகுலர் கஸ்டமர்னு பேசிட்டு இருந்தேன். இவனை நீங்க வந்து எந்த வீடியோல பாத்தீங்க? லாஸ்ட் வீடியோ மேரேஜ் வீடியோல பாத்திருப்பீங்க. இவனை இப்போ இந்த வீடியோக்கு வந்திருக்கான். அதனால இதை கொண்டாடும் வகையில வந்து நாங்க ஸ்டார்பக்ஸ் போலான்னு பிளான் பண்ணிருக்கோம். அதான் பிஸி தான், ஆக்சுவலா பிஸி தான், ஃபோன்ல பிஸியா இருக்கும். அவாய்ட் பண்ணிக்கலாம் கொஞ்சம். ஆக்சுவலா இன்னைக்கு ஸ்டார்பக்ஸ்ல ட்ரீட் வைக்க போறது இவங்க 2 பேரும் தான். அந்த குட் நியூஸ் என்னன்னு சொல்லிட்டு ஸ்டார்பக்ஸ்ல போய் சொல்றோம். எதுக்கு ட்ரீட் வைக்க போறாங்கன்னு சொல்லி ஸ்டார்பக்ஸ்ல போய் சொல்றோம். இந்த விஷயம் எங்களுக்கே தெரியாது. இல்ல, ஆனா அதுக்குள்ள நாங்களே ஏதாவது ஒன்று கிரியேட் பண்ணி ட்ரீட் வைக்க வச்சிருவோம். அதுதான் பிளான். சீரியல் எல்லாம் அந்த இங்கிலீஷ் சீரீஸ்லாம் பார்த்துருக்கோம்ல, ஸ்டார்பக்ஸில் போய் உட்காந்துட்டு லேப்டாப் உட்காந்து நோண்டிட்டு இருப்பானுங்கன்னு. சத்தியமாக இங்கே காலையிலே வந்துடுவாங்க போல். எல்லா டேபிள்லையுமே வந்து போட்டுருக்கு ஃப்ரீ வைஃபை. போயிட்டு உட்காந்துட்டே இருக்கானுங்க. நான் வந்து சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டேன், அதுக்கப்புறமா உட்காந்துட்டே இருக்காங்க. ஃபஸ்ட்டு மினிஷோ போயிடுவோம். ஃபஸ்ட்டு மினிஷோ போகலாம். இப்போ நம்ம மினிஷோக்கு போக போகிறோம். இதுதான் வந்து பிக்கஸ்ட் மினிஷோ ஸ்டோர் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி போட்டிருக்கான். இந்த ஸ்டார்பக்ஸ் மினிஷோலலாம் வாங்க மாட்டாங்க. இப்போ என்ன இது வாங்க மாட்டேங்கிறானா? இப்போ வந்து அவன் கிச்சன் என்கொயர் பண்ணிருக்கான். அது வாங்காதடா, இது வாங்கிக்கோ. இது இப்படி இது வாங்கிட்டீங்கன்னா ஐடி கார்டு எந்த மாதிரியான ஆள் எப்படி இப்படி பண்ணிக்கலாம். நீ இப்படி போட்டு ஆமாண்டாட்டி இது வாங்கிக்கோடா பெஸ்ட்டு. சின்ன குழந்தைங்களே இழுத்து தொங்குறதுக்கு நல்லா இருக்கும். இல்லை ஏன் வேண்டாம்? கொஞ்சம் ஸ்டைலிஷ். உனக்கு அப்படி சொல்லுவோம். வெளியில போயிட்டு ப்ரூக் ஃபீல்ஸ் அந்த இது முன்னாடி 10 ரூபா கிச்சன் இருக்கும், அது வாங்கி பாண்டா கிச்சன், நாய் கிச்சன், அது வாங்கி மினிஷோ தான் அது அப்படின்னு சொல்லிடுவோம். எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னு சொல்லிடுவோம். அர்ஜுன் உள்ள போய் மாற்றி சொல்லிடாதீங்க. அப்புறம் ஃபுல் நேம் போடணும். ஃபுல் நேம் போட்டு கொடுங்க. கடைசியில் அர்ஜுன் வருமான்னு சொல்ல போகிறோம். அர்ஜுன் வருமா? ஓகே, அர்ஜுன் வருமா? ஆதித்யா ரெட்டி. ஆதித்யா ரெட்டி இல்லை, அர்ஜுன் ரெட்டி. நீங்க சார் நீங்க சார் குழப்பறீங்க. அவர்ல போய் என்னமோ சொல்லுங்க, அவரை கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுறாதீங்க. சொல்லிட்டு ஃபுல் நேம் நோட் பண்ண சொல்லிட்டு வாங்குறோம். சரியா? ஓகே. Successfully completed. சார் அர்ஜுன் ரெட்டி வந்து பேரை மறந்துட்டோம். அர்ஜுன் யார்? அர்ஜுன் கூப்பிட்டாங்க. அர்ஜுன் கூப்பிட்டாங்க. நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் இன்னொரு பேர் அது ஆதித்யா வர்மா. ஆக்சுவலா கடைசில ரெண்டுமே அர்ஜுன் ரெட்டி வந்துருச்சு. 5 hours later. டைம் என்னடாச்சு? டைம் 4 o'clock. 4 o'clock ஆச்சு. நாளைக்கு என்ன பண்றதுன்னு பிளான் பண்ணிட்டு 3 hours பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு தூங்குற மாதிரி ஆக்ட் வேற பண்றானுங்க 2 பேரும். இவ்வளவு நேரம் முடிச்சுட்டு பேசிட்டு அதான் இங்க ஒருத்தர் பள்ளி போலாங்கிறான்.
இன்னொருத்தனால கொடைக்கானல் போறாங்கிறான். வீட்டுல விட்டு விட்டுருக்கடா 10 மணிக்கு வீட்டுல விட்டா போதுங்கிறான். இதுக்கு ஒரு எண்டே இல்ல. இட்லி ரிவ்யூ போடலாம். எடுக்கிறவன் ஒரு ஹோட்டல்லையும் ஒரு இட்லி வாங்குறான். பிச்சை நைட் இந்த ஸ்டார்பக்ஸ்ல ஒரு காஃபி தான்டா. அது என்னடாண்ணா தூக்கமும் வர மாட்டேங்குது. ஆமாண்டா டேய், ஸ்டார்பக்ஸ் காஃபி வந்து ஒரு நைட்டு ஃபுல்லா முழிக்க வச்சிருச்சு. லிட்டரலாம் மணி இப்போ 4:30 ஆச்சு. நாங்களும் பிளான் போடுறோங்கிற பேர்ல ஒரு பிளானா போட்டுக்கிட்டு இருக்கோம். எதுவுமே வந்து சரியில்லை. ஒருத்தன் வந்து தூங்குற மாதிரி நடிச்சிட்டு இருக்கான், ட்ரை பண்ணிட்டு இருக்கான் ரொம்ப நேரமா. சிதர் தெரியலடா, ஹாய் சொல்றா. சரி, இப்போ நாங்கள் போய் முதல்ல பிளான் பண்ணுறோம். என்னென்னு ஒரு 1 hour ஆகும் அதுக்கு பிளான் பண்ணிட்டு வந்து எங்கே போகிறோன்னு தூக்கம் வந்துருச்சுன்னா படுத்துருவோம். ஆமாம், அதுக்குள்ளே தூக்கம் வந்துச்சுன்னா படுத்துருவோம். காலையில் அப்புறம் ஏதாச்சும் போனால் போடுறேன். இல்லாட்டி இந்த வீடியோ இதோட முடியவும் சான்ஸ் இருக்கு. பால் வரல, ஆனால் ஒரு மாடே வந்திருக்கு. பிரீடு என்ன ஒரு பிரீடு? ஆப்பிரிக்கன் பிரீடு.